நீ ஆசை காட்டி மறையாதே எதை ஆர்வ கோளாராக்காதே ஹலோ 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 நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்க மட்டும் வரக்கூடிய கட்சி திமுக இல்ல, கலைஞர் கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கட்சி அப்படி இல்ல, நம்ம முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படிப்பட்ட கட்சி இல்ல, உங்க சகோதரன் கணேசன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிறதுக்காக வேண்டினா அதனாலதான் அவங்க எல்லாம் அடிக்கடி வந்து சந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் லட்சுமி அம்மா சொல்லிச்சு இது மாதிரி அங்கன்வாடி கட்டணும்னு சொல்லிச்சு. எத்தனை லட்சம்? 16 லட்சம் ரூபாயை போட்டு உங்களுக்கு கடனை கட்டி கொடுக்கணுங்கிறத உடனே அரசாங்கத்தில் சொல்லி முதலமைச்சர் சொல்லி வாங்கி கட்டுறதுக்காக இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்கோம். அதை விரைவாக ஒரு 3 மாத காலத்துக்கும் கட்டி அந்த குழந்தைங்கள்லாம் அதை வந்து தங்கி சந்தோஷமா படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். அதை திறப்பதற்கும் நிச்சயமாக உங்களிடத்துல வருவேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு எப்பயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பான அம்மா அந்த லட்சுமி அம்மா. உங்க ஊரு திடீர்னு பார்த்தா இதெல்லாம் உரம் போறாருமா மெட்ராஸ் சிட்டி மாதிரி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டேன் உரங்கூர் எப்படி இவ்வளவு ஊடு இருக்குன்னா நாகூர் 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 நம்மளுடைய வருவார் இல்லைல்ல எவ்வளவு ஒரு போர் போட்ட சந்திர போது எங்க அந்த பக்கம் நீங்க சொல்ற உடனே எங்கதான் போட்டிருந்தா இந்த பக்கம் போட்டுருக்கோம்ல தண்ணி ஒரு நல்லா போற போது வந்துச்சு தண்ணி அப்ப வரலப்ப போறாங்க ஏன் ரிப்பேர் பண்ணி விட்டியா நீ தண்ணி ஒண்ணு பிரச்சனை ஏன் ரிப்பேர் பண்ண வேண்டியது பைப்ப ஏன் அது ரிப்பேர் பண்ணி தம்பி சங்கர் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி விட்டா அதுல 5 பேர் பிடிப்பாங்க 20 பேர் பிடிப்பாங்க. ரிப்பேர் பண்ண சொல்றோம்மா உடனே ரிப்பேர் பண்ண சொல்றோம் உடனே பண்ணிடுறோம். அதே பக்கம் 5 நாள் ரிப்பேர் தம்பி எல்லாம் மகிழ்ச்சியா எப்படின்னா நம்ம மக்களுக்காக நம்ம முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்ச உலகத்துல மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக வாழக்கூடிய வாழ்ந்தவர் கலைஞர். அதுக்கு பிறகு பார்த்தா இந்தியாவில் எங்க தேடி பார்த்தாலும் ஒரு தலைவர் இல்லை, தளபதி மு.க. ஸ்டாலின் தான் ஒரு சிறந்த முதலமைச்சர் நம்ம நாட்டில். அதனாலதான் இதுவரை வந்த முதலமைச்சர் ஒவ்வொரு வீட்டும் அம்மாவுக்கு 1000 கூட சொன்ன எந்த முதலமைச்சர் பார்த்தோம். அவங்க படிக்கிற பொம்பளை பிள்ளையா அதுக்கு 1000 கூட மாசம் மாசம் சொன்னாங்க. அவங்க படிக்கிற பையன் படிச்சா 1000 கூட சொல்றாரு. காலையில பிள்ளைங்க படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை குழந்தை சாப்பிடாம போய் மயக்க அடிச்சு கிடக்குது பார்த்துட்டு அது காலையில சாப்பாடு போட சொன்னாரு. இந்தியாவில் எந்த நாட்டிலையும் காலையில சாப்பாடு கிடையாது. கனடாவில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற அமைச்சர்லாம் வந்து இங்க பார்த்துட்டு போய் இந்த மாதிரி ஆட்சி நடத்த நினைக்கிறான். உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்கள் 10 பேர்ல ஒரு தலைவராக இருக்கிறா அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நாங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த கிராமத்துல வரும்போதெல்லாம் எப்போதும் அங்க மாரியம்மா கோயில் ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, மாதிரி அங்கே கூப்பிட்டு போக முடியும். இன்னைக்கு மரத்துக்கு இருக்கும்ல அந்த ஒரு ரேஷன் கடை வேணும்னு சொல்லி ஒரு அந்த கடை ஐயா ஏன்பா ரேஷன் கடை கட்டி விடுறேன்னா கீழே இருப்பாங்க ஞாபகம். ஓஹோ, அதாவது இவ்வளவு காடு இருந்தாலும் ஒரு கடை இருக்கணும் சட்டம் இருக்கு.
அது என்ன கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அந்த கிழக்கால பக்கம் 135 காலம் தான் இருக்கு. அதாவது சரி பார்ப்போம். அது ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. தெற்கு பார்த்த வீடு ஒரு சின்ன ஒரு நீண்ட காலமா 7-10 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. சரி பார்ப்போம், என்ன விசாரிக்கிறேன். அதனால எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அந்த மரத்தும் கிழக்கால வீடு அதெல்லாம் அழிச்சு போய் பெரிய மாலைகள்லாம் அங்கதான் போடுவோம். லட்சுமி நீ மட்டும் வரப்ப நான் ஒரு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கட்சியில் சேர்ந்து அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நான் மீண்டும் இந்த கட்டணம் திறக்க வரும்போது உங்கள்கிட்ட வரேன். நாம எல்லாரும் ஐயா கலைஞருக்கும் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நாமெல்லாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது 60 வயசு மேலாகி பணம் வராமல் இருக்கு, ஒரு பணமும் இல்லை, 1000 ரூபாய் எந்த பணமும் இல்லைன்னா சொல்லுங்க. ஐயா சக்கல் சொல்லுங்க, உடனே ஒரு கேள்வி பணம் கொடுப்பாங்க. யாருக்கா இருக்கா? யாரும் வீட்டு யாரும் இல்லை, எனக்கு பணம் இல்லை, யாரும் ஹலோ டி சார், வணக்கம். அந்த நான் இந்த ஊரில் இருக்கேன், புலிகரம்பலூர் காலனியில் இருக்கேன். இல்லை வர வேணாம், சொல்கிறத கேளுங்க. இனிமேல் வரும்போது வந்துடுங்க. இப்போ தகவலை கேட்டுங்க. இங்கே வந்து மாரியம்மன் கோயில் ஒன்று கட்டுறாங்க. அதுக்கு மேலே லைன் போட்டு நாளைக்கே வந்து பார்த்துட்டு அந்த லைனை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதுக்கு எதாவது பணம் கட்டணும் போகணுன்னா சொல்லுங்கள், அதை நான் கட்டி விட்டுறேன். பஞ்சாயத்தில் கட்டணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணி அதை மாற்றி விடுங்க. அப்புறம் இந்த ஊரில் பவர் சரியாக வரலன்னு சொல்கிறாங்க. அது என்ன லோ வோல்டேஜாக இருக்கா, அது என்னென்ன அதையும் வெரிஃபை பண்ணி அதெல்லாம் சரி பண்ணுங்க. சரி பண்ணுங்க. அவர் தான் அதிகாரி பேசிட்டு அதை பண்ணிடலாமா? ரைட், ஓகே. இதை ஃபாலோ பண்ணுங்க. இவர் கோதண்டராமா வந்தாங்க சார். குடிநீர் அடுத்தது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார். என்ன அது ஊராட்சி மன்ற தலைவர் யாரு, அவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் சொல்லிட்டு பழைய தொகுப்புள்ள ரிப்பேர் ஆகி ரொம்ப நாளாக உப்பு தண்ணி சார், குடிநீர் இங்க நிறைய தான் இருக்கு சார். நிறைய பேருக்கு வந்து உப்பு கிட்னி ஃபால்ட் தான் சார் எங்க ஊர்ல நிறைய பேருக்கு வருது. எங்கப்பா ஆள் இருப்பானே அதான் இப்போ சொல்லி முடிச்சிட்டு வேலை எடுப்பாங்களா, அதுக்கு பணம் கட்டணும். சிஎம் முகாம் அந்த ஊருக்காரங்க மந்திரி சார்பா உங்க ஊர் கோயில் கட்டுறதுக்கு 50,000 ரூபாய் சரியா? 50,000 கொடுத்தீங்களா? இந்த நேரம் பேசலாம், ஏன்னா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. நம்ம இதே மேடையில ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 10 முறை நான் சந்தித்திருக்கிறேன், பேசி இருக்கிறேன். இதே கிராமத்துல வந்து முதல்ல கல்லெல்லாம் அடிச்சு ரத்த மொழியெல்லாம் நம்ம சண்டை பிடிச்சிட்டுலாம் போயிருக்கோம் இதே ஊர்ல. ஆமா, அதையும் நான் மறக்கல. அது வந்து வேணும்னு சண்டை பிடிக்கல, நம்மளாம் ஒரு பாசத்தோட பிடிச்ச சண்டை, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணன் தம்பி சண்டை, வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் 2016, 2019, 2021 இப்படி பல தேர்தல்களில் ஒரு 10 ஓட்டு தான் மற்ற கட்சிக்கு போடுறாங்க. மீது எல்லா ஓட்டுமே உதயசூனுக்கு போட்டவங்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் மீண்டும் தெரிவித்து கொள்கிறேன். அதாவது ஓட்டு எண்ணிட்டு வரும்போது நான் கேட்பேன், கழுதூர் ஓட்டு வந்துருச்சா, மலையனூர் வந்துருச்சா, மங்களூர் வந்துருச்சா, உரம்பூர் வந்துருச்சான்னு கேட்பேன். ஏன்னா மங்களூர் தான் 1950 ஓட்டு எங்க தொகுதியிலே, எங்க ஊர்ல முதல் ஓட்டு. 2வது ஓட்டு எதுன்னா உரங்கூர் ஓட்டு தான் அதிகமான ஓட்டுன்னா நம்ம உரங்கூர் ஊராட்சியில தான் அதிகமான ஓட்டு.
அப்படிப்பட்ட என் மீது அதிகமான பாசத்தை வச்சிருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரன் தளபதி மீது வச்சிருக்கின்ற அன்பு. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பல முறை சொல்லியிருக்கோம். 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே ஒரு மேடை இருக்கும், பின்னால் இருக்கு, அந்த இடத்துல ஒரு மரத்துக்கிட்ட ஒரு மேடை இருக்கு, இங்கே இருக்கா, அங்கே தான் வந்து நம்ம பஞ்சாயத்தெல்லாம் பேசி தீர்ப்போம். அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு போவோம். நடக்கும் தம்பி, ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கு, எங்கே நடக்குது, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் வந்த காரணத்தினால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய காரியங்களாம் நடக்குது. ஒன்று, முதல்ல வந்த உடனே பெங்களூருக்கு பஸ் விட்டோம். பெங்களூருக்கு எங்கடா பஸ் போனால் ரோட்டில் மெயின் ரோட்டில் தான் போவோம். ஆனால் காட்டு வழியாக பஸ் விட்ட ஒரே ஒரு நம்ம தான் அங்கே காட்டில் வழி விட்டுருக்கோம். எல்லாம் அந்த பக்கம் அங்கே பார்த்தா கீழே கல்புண்டி, மேலே கல்புண்டி, கொரக்காவடி, வடகராமுண்டி, லட்சுமணாபுரம், பட்டா, இந்த பக்கம் வந்து இங்கே முரங்கூர் வழியாக போய் ஏறி போகுது, பனையாந்து வழியாக போய் பெங்களூருக்கு பஸ் விட்டுருக்கோம். மெட்ராஸுக்கு பஸ் விட்டுருக்கோம். எங்கள் காட்டு வழியில் இந்த வழியில் போய் எங்கெங்கெல்லாம் மக்கள் போக முடியாத இடமோ இங்கே மெட்ராஸுக்கு பஸ் விட்டுருக்கோம். இப்போ வேப்பூருக்கு பஸ் விட்டுருக்கோம். இப்படி நீங்கள் கேட்டதெல்லாம் விட்டுருக்கோம். நீண்ட நாள் கோரிக்கை மருத்துவமனை வேணும், மருத்துவமனை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த மருத்துவமனையும் கட்டியாச்சு, இடம் பார்த்தாச்சு. நம்ம வேகம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கட்டணம்லாம் கட்டி முடிச்சாச்சு. நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் நான் பண்ணல, அதனால தான் நின்றுருக்கு. விரைவில் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், சீக்கிரம் நம்ம ஒரு மருத்துவமனைனா உடனே டாக்டர் போட்டுருவாங்க. வேற எங்கேயாவது சும்மா டெம்பரரியாக போட்டால் அப்புறம் அவங்க ஓடிவிடுவாங்க. நிரந்தரமாக இங்கேயே பணியாற்றக்கூடிய டாக்டர் 2 டாக்டர் 3 டாக்டர் போடணும், நர்ஸு போடணும், கம்பவுண்டர் போடணும், பார்மசிஸ்ட் போடணும். அதுக்கெல்லாம் அரசாங்கத்தில் அந்த உத்தரவை வாங்கி நிச்சயமாக விரைவில் ஜனவரிக்குள்ள டிசம்பருக்குள்ள திறக்கணும் முயற்சி பண்ணிருக்கோம். சீக்கிரமாக மருத்துவமனையும் திறக்கப்படும். அது உண்மை. சொசைட்டி தான் நீண்ட நாளாக வந்த பெரிய சண்டையே நடக்கும் இங்கே ஊரில். சொசைட்டி இல்லை, பேங்க் இல்லை, சொசைட்டி இல்லை, பேங்க் இல்லைன்னு. நானும் டெல்லி வரையிலும் போய் பார்த்தேன். ரிசர்வ் பேங்க்கு பேசினேன். எல்லா பேங்க்கும், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், சென்ட்ரல், எல்லாத்தையும் கேட்டா என்ன ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல பேங்க் வைக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு நில விஸ்தீர்ணம் இல்லை. அதான் காரணம். தெரிஞ்சுக்க, பேங்க் கொண்டு வர முடியாம இல்லை. பேங்க் வைக்கிற அதிகாரி இவர் தான், இந்த உட்காந்துருக்காரு, இவரும் தான், அந்த அம்மாவும் தான். இப்படி வாமா, தெரிய மாட்டேன், இப்படி வாமா, கொஞ்சம் ஒன்று யாருலாம் தெரிஞ்சோம், கொஞ்சம் சேரணும். இந்த அம்மா தான், 2 பேரும் தான் இவங்க பேங்க் கொடுக்கணும். என்ன சொல்லிட்டாங்கன்னா, லக்கூர்ல ஒரு சொசைட்டி இருக்கு, இங்க சிறுபாகத்துல பேங்க் இருக்கிறதுனால போதுமான நில வசதி இல்லை, அதால கொடுக்க முடியாட்டாங்க. அதை சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, மந்திரி நினைச்சா கொடுத்துருக்கலாம். எந்த நிலம் இல்லை, இங்க இருக்கிற நிலம்லாம் போதாத, இன்னும் வேற நிலம் வேணுமான்னு கேட்பாங்க ஜனம் கிராமத்துல. ஆனா அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் குறைந்தபட்சம் ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே மொத்தம் 25 தான் இது மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தான் 25வது இடமா பிரான்ச் கொண்டாந்து வச்சிருக்க ஒரே இடம் நம்ம உரங்கூர் தான், வேற எங்கேயும் கிடையாது. இங்கே தான் நம்ம வச்சிருக்கோம். அது கூட வந்து பார்த்தேன், சின்ன இடமா இருந்தது, உடனே மாற்ற சொன்னேன். அந்த இடம் கூடாது, பக்கத்து வீட்டில் மாற்ற சொல்லிருக்கேன். ஏன்னா வந்தால் நம்முடைய விவசாயி 4 பேர் வந்து உட்காரணும், 2 பேர் உட்காரணும், உரம் வாங்கணும், நகை அடமானம் வைக்கணும், லோன் வாங்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த ஏரியாவில் இருக்க சொசைட்டிலேயே அதிகமான கடன் வாங்கக்கூடிய சொசைட்டி எதுனா இது உரங்கூர் தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். கட்டாயமா இங்கே தான் அதிகமான நகை அடமானம் வைக்கிறது, அது வைக்கிறது எல்லாம் இங்கே கொண்டாங்க. நகையெல்லாம் வீட்டில் வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கிடுவோம். நீங்கள் கொண்டா இங்கே உள்ள வச்சுட்டு பூட்டிருங்க, ஜாக்கிரதையா. அந்த அம்மா ஒரு என்ன சொன்னாங்க, பின்னால் காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கு, பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கேட் போட்டுடலாம், செவத்தை உயர்த்தி கட்டிடலாம், எல்லாம் லாக் வச்சு பெரிய இதெல்லாம் இந்த கிரில் கேட்லாம் போட்டு யாரும் திருடன் நுழையாத அளவுக்கு ஜாக்கிரதையா. இந்த பக்கத்தில் திருடெல்லாம் வரமாட்டான். ஏன்னா எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பயமா இருக்கும். அதனால நீங்க ஒன்றும் தைரியமா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆக அந்த பக்கத்து வீட்டில் தான் நம்ம பேங்கை வந்து மாற்ற சொல்லியிருக்கோம். அதனால பெரிய வீடு, அது சௌரியமா இருக்கணும். ஆக சொசைட்டியும் கொண்டாந்து கொடுத்தாச்சு. ஆகவே ஹாஸ்பிட்டல் கேட்டீங்க கொடுத்தாச்சு, சொசைட்டி கேட்டீங்க கொடுத்தாச்சு, பஸ்ஸோட சொல்லிங்க கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க கேட்காமலே செஞ்சிருக்கேன். என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. கல்யாண மண்டபம் 50 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கி கொடுத்தாச்சு. அவங்க ஊருக்கு, இந்த ஊருக்கு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுத்தா அதை கட்டி 50 லட்சம் ரூபாய் நம்மள்ட்ட பணம் இல்லாம ஒரு எம்பி கிட்ட வாங்கி, நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பி கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் வாங்கி இந்த ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும். ஏன்னா கல்யாண மண்டபம் வேணா தொழுதூருக்கு போக வேண்டியது இருக்கு, இங்கேயே கட்ட சொல்லி ஒரு சின்ன மினி கல்யாண மண்டபம் கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் நீங்க யாருமே கேட்காமல் நானாகவே நம்ம இந்த ஊர் ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறேன். விரைவில் இன்னும் ஒரு 10-15 நாள்ல அந்த பணியும் துவக்கப்படும்.
நான் அப்புறம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ஏற்கனவே ஒரு மண்டபம் கிழக்கு கட்டியிருக்காம அதை எல்லாரும் அங்கங்க போறோம் அங்கேயே போய் உட்காந்து ஒருத்த கூட மண்டபம் இல்லாம வீணாக்கி வச்சிருக்காங்கன்னு அதையும் கேள்விப்பட்டேன். சொன்னா இன்னொரு மண்டபம் கட்டினா அதே மாதிரி ஆயிடுங்கன்னு பயந்துட்டு நான் என்னடா இது. அதனால அந்த மண்டபம் கட்டுற இடம் பெரியசாமி ஒண்ணுதான், நல்ல இடமா பார்த்து கட்டுங்க. நீங்க எங்க கசாமி நேரத்தை விட்டா ஜனங்க காலையில் ஏச்சு அந்த பக்கம் போடாம கூடாது. எல்லாம் ஒரு பொதுவா மக்களுடைய தொந்தரவு இல்லாத இடமா மண்டபம் கட்டினா அங்க வந்து திருமணங்கள், மஞ்சள் நீராட்டு விழா நல்ல